நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வழக்கம் போல 2 பேரும் உட்கார்ந்தாங்க சாப்பிட்றதுக்கு. இவ சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சா. அவ என்னடா 1 2 3 4ல மாட்டிக்கிச்சு. எங்கடி உன்னை காணோம், அப்படி கிண்டி கிண்டி உடைச்சு விட்டுட்டியா கத்திரிக்காய, உள்ள கடக்குதான்னு சல்லடை போட்டு தொலாவி பார்த்தா இல்ல. எங்கடி? அவ சொன்னா, மாமி நான் தான் சாப்பிட்டேன். இந்த உப்பின் சுவையை இந்த நாக்கு அறிந்து பலகாலம் ஆச்சு. எனக்கு அந்த குழம்புல அந்த கத்திரிக்காயை பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. தெரியாம சாப்பிட்டேன். இனி என் ஆயுள் காலம் முழுவதும் நீங்க சொல்லாம நான் ஏதோ சாப்பிட மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. அவ பார்த்தா, ஏண்டி வந்தன்னைக்கு நான் சொன்னதை நீ மறந்துட்டீல்ல? என்ன கேட்காம ஏதாவது சாப்பிட்டா கொன்னுருவேன்னு சொன்னத நீ ஏதோ இவ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றான்னு நினைச்சு இன்னைக்கு கத்திரிக்காய் சாப்பிடுவே, நாளைக்கு முருங்கைக்காய் சாப்பிடுவே, நாளன்னைக்கு குழம்பு சாப்பிடுவே. இப்படியே விட்டா சரியா வராது. மகனே மாடசாமி, ஏம்மா இவளை சாக்கு மூட்டையில கட்டி கொண்டி பனங்காட்டுல வச்சு எரிச்சிட்டு வா. அவன் மாடசாமி தானே. அவன் என்ன தெரியுமா கேட்டான், இப்பவே போகணுமா இல்ல சாப்பிட்டுட்டு போகணுமான்னா. இப்பவே போடா. அவ இருக்கிறா அப்படி தேவாங்கு மாதிரி, தேவதை மாதிரி வந்தா அந்த வீட்டுக்கு வரும்போது. இப்ப தேவாங்காட்டா இருக்கிறா. அவளை ஒடிச்சா ஒடிஞ்சிருவா, எலும்புதான் இருக்கு பாவம். அவளை ஒரு மூட்டையில போட்டு கட்டி தூக்கிட்டு போய் காட்டுல வச்சுட்டு இவன் கொளுத்துறதுக்கு சுள்ளி கட்டை சருகு இதெல்லாம் தேடுறான். அவ மூட்டையில ஆடுறா பாவம். அந்த பக்கமா ஒரு சாது போறார். இந்த சன்னியாசி என்ன பண்ணார், அந்த மூட்டை ஆடுதேன்னு இப்படி பிரிச்சு பார்த்தா இவ உள்ள இருந்து வெளியே வர. ஐயாம்மா நீ என்ன பெண்ணா இல்ல எலும்பு கூடா? யாரம்மா நீ? இவ நடந்த கதையெல்லாம் சொன்னாலா. அங்க இருந்த குப்பை சத்தை எல்லாத்தையும் உள்ள போட்டு கட்டி மூட்டையை வச்சுட்டு இவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டார். அங்க ஒரு காளி கோயில், அந்த காளி கோயில கொண்டு விட்ட. அம்மா இந்த காளி பிரத்யட்சமான தேவி, நீ வான்னா இவ வருவார். இவள்கிட்ட நீ உன் குறையெல்லாம் சொல்லி, நீ இவதான் உனக்கு அம்மா, இவளுக்கு நீ பொண்ணு, நீங்க இரு, அம்மா உன் பொண்ணு சுகமாக வாழுங்கள், நான் வருகிறேன்னு விட்டுட்டு போயிட்டார். அவ தினம் அதை கூட்டி கோலம் போட்டு சுத்தம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அம்மாட்ட தினம் கேட்பா, உனக்கு என்னம்மா வேணும், உனக்கு என்ன செய்ய, சக்கரை பொங்கல் செய்யவா, புளிசாதம் செய்யவா, தயிர் சாதம் செய்யவா, சுண்டல் செய்யவா. அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணுவா. அம்மாவும் பொண்ணுமா உட்காந்து சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டு 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 பழையபடி தேவதை மாதிரியே வந்துட்டா. பல நாள் இப்படியே ஆச்சா. ஒரு நாள் காளி தேவி பார்த்தா, ஏம்மா மகளே தினம் என்ன கேட்குறியே, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு ஒரு மாறுதலுக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னா. உடனே அவ என்ன தெரியுமா சொன்னா, அம்மா நீ ஜெகன் மாதா, உலகமே உன்னை தாய் என்று வணங்குகிறது, உலகமே உன்னை போற்றுகிறது. இப்படிப்பட்ட தாயாகிய நீயே உன் கணவனோடு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவம் செய்த அர்த்தநாரீஸ்வரூபரா நீ வந்த. நீ உன் கணவனோடு வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை என்பதை இந்த உலக பெண்களுக்கு எடுத்து காட்டினாய் அல்லவா? அப்போ நான் ஒரு அபலை பெண் தானே. என் கணவனோடு வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இருக்காதா? என் கணவனோடு நான் சேர்ந்து வாழ வேண்டுமான்னார். அவர் சொன்னார், மகளே கவலைப்படாத, நீ இனிமேல் சுகமாக வாழ்வாய், உன் கவலைகள் அனைத்தும் நீங்கியது, நீ சுகம் பெறக்கூடிய காலம் வந்து விட்டது, நல்லா இங்கிருந்து போய் உன் கணவனோடு சுகமா வாழ், சௌக்கியமா வாழ். அம்மா அங்க நீ போ, எல்லாம் தானா நடக்கும், நீ போ. அப்படியே வந்தா, கூப்பிட்டா, இரு இங்க வா. தங்கம் வைரம் வைடூரியம் பட்டு புடவை எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கட்டி கொடுத்தா. அம்மா இதெல்லாம் எனக்கு எதுக்கு? மக அம்மா வீட்டிலேருந்து போனா எடுத்துட்டு போகணும், இதெல்லாம் கொண்டுட்டு போறது முறை, எடுத்துட்டு போ. அம்மா புடவை பரவாயில்ல வச்சுக்கோ. அப்பா 100 புடவை வாங்கி கொடுப்பாருங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது 100 புடவை வாங்கி கொடுப்பார். இந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணும், அம்மா பீரோவிலேருந்து 2 புடவையை உருவா. இந்த அம்மா கேட்பா, ஏண்டி அதான் உங்க அப்பா 100 புடவை வாங்கி கொடுத்தாருல்ல, அப்புறம் ஏண்டி என் புடவையை உருவுறேன்பா. அதுக்கு எல்லா பொண்ணும் ஒரு வசனம் வச்சிருக்கோம், 1000 புடவை இருந்தாலும் உன் புடவை மாதிரி வருமாமான்பா. இந்த அம்மா புடவை இருந்தா அம்மாவே என்னவோ பக்கத்துல இருக்கிறாப்புல இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அந்த அம்மா கண்கலங்கிட்டே இன்னும் 2 புடவையே கொடுப்பா, சேர்த்து எடுத்துட்டு போ தங்கோன்பா. அம்மா புடவை, அம்மா போட்ட நகை, அம்மா வீட்டு சீருன்னா அதுக்கு பெரிய மவுசு.
நீ எடுத்துட்டு போய் இது உன்னை காப்பாத்தும்னா எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வந்து அவ வாசல்ல உட்காந்து அப்படி பாக்குறான். மேலேருந்து இப்படி கீழே, யாரம்மா நீ? தேவலோகத்திலேருந்து வரியா? ஏதாவது தேவ கண்ணியா நீ? யாரு நீ? அவ பார்த்தா, மாமி என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? நான் தான் உங்க மருமக. உன்னை பனங்காட்டுல வச்சு நான் கொளுத்த சொன்னேன். ஆமா. டே மாடசாமி, இவளை கொளுத்துனியா? ஆமாம்மா, மூட்டையில வச்சு நான் கொளுத்துனேம்மா. திகு திகுன்னு எரிஞ்சிச்சுமா, பார்த்துட்டு தாமா நான் வந்தேன். எப்படி நீ வந்தேன்னா, மாமி உங்க பையன் சொல்றது சத்தியம், அவர் கொளுத்துனார், கொளுத்திய நான் பொன்னுலகம் போனேன். ஓ, நம்ம மாமா அங்க இருக்கிறார். ஓ, அந்த மனுஷன் அங்கதான் இருக்கானா? எல்லாருக்கும் வைர வைடூரிய ஆபரணங்களை எல்லாம் தான தர்மம் செய்து கொண்டிருந்தார். அதான் நான் பார்த்தேன். இங்க இந்த வேலை செய்யறான்னு தான் அந்த ஆளை மேல அனுப்புனா, மேலையும் போய் இதே வேலை தான் செய்யறானோ. அப்ப இதெல்லாம் உனக்கு கொடுத்தது மாமா தான் கொடுத்தாரு. என் மருமக நீ இப்படி இருக்கலாமா? நீ யார் வீட்டு மருமக? இதெல்லாம் போட்டுக்கோன்னு இந்த வைர அணிகலன் ஆபரணங்கள் பட்ட ஆடைகள் எல்லாம் எனக்கு மாமா தந்தாருன்னார். உடனே அவ பார்த்தா, மகனே மாடசாமி, கொஞ்சம் பெரிய சாக்கு மூட்டையா எடுத்தா, அவளை வச்சு கொளுத்துனா மாதிரியே என்னையும் கொண்டு அதே பனங்காட்டுல வச்சு கொளுத்து, உங்க அப்பனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன் நான். அவன் மாடசாமி தானே, அவன் என்ன பண்ணுவான்? ஒரு மூட்டையில கட்டி கொண்டி பனங்காட்டுல வச்சு எரிச்சிட்டு வந்துட்டான். இவன் ஒன்னொன்னா சொல்லித்தரா. ஒரு மனைவி நினைத்தால் எத்தனை பெரிய முட்டாள் கணவனா இருந்தாலும் அவனை ஞானியாக்கலாம். ஒரு மனைவி நினைத்தால் எத்தனை பெரிய ஞானியையும் முட்டாளாக்கலாம். ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அவ ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கிறா. இது உலகம், இது வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், இது உறவு, இது உற்றார், இது சுற்றம், இது நட்பு, இது வயல், இது காடு, இது மரம், இது செடி, இது கொடி. நான் மனைவி, நீ கணவன். கொஞ்சம் அவனுக்கு அப்படியே புத்தி வருது. ஒரு நாள் கேட்டான், ஏம்மா நீ பொன்னுலகம் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துட்டியே, எங்க அம்மா பொன்னுலகம் போய் ரொம்ப நாள் ஆச்சே, எங்க அம்மா இன்னும் ஏன் திரும்பி வரல? அவ எவ்வளவு பெரிய புத்திசாலி. அவ சொன்னா, நான் இல்லாம நீங்க இருப்பீங்களா? நான் மாட்டேன்ப்பா. ஏதோ நீ வந்ததுனால இந்த ஊர் பயலுங்களே என்னை மதிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒருத்தனி என்னை மதிக்க மாட்டான், ஒருத்தனி என்னை மனுஷனா கூட நினைக்க மாட்டான். ஏதோ நீ இருக்கிறதுனால நான் சௌக்கியமா இருக்கிறேன். நீ என் கூட தான் இருக்கணும், நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. உங்க புத்தி தானே உங்க அப்பாவுக்கும் இருக்கும். உங்க அப்பா எப்படி உங்க அம்மா விட்டுட்டு இருப்பாரு? ஆமால, வேணாம் வேணாம், எங்க அப்பாவும் அம்மாவும் அங்கேயே இருக்கட்டும், நாம ரெண்டு பேரும் இங்கேயே இருப்போம், சௌக்கியமா வாழலாம். என்ன இப்ப பிரச்சனை? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினை விதைத்தவன் வினை இருப்பான். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்களாம் நினைக்க மாட்டீங்க, பக்தி திருவிழாவில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாம் நல்லவங்க. ஒரு நாள் இன்னைக்காவது ஒரு நாள் தோணுச்சுன்னா இந்த கதையை ஞாபகப்படுத்திக்கோங்க, திரும்பி நமக்கே வருங்க. அதனால தான் அதுக்கு பேரே செய்வினைன்னு வச்சான். அதுக்கு பேர் என்ன? தனக்கு தானே செய்து கொள்கின்ற வினை. இந்த வினைகளில் இருந்து ஒரு ஒன்னொன்னா 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 நமக்கு ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு ஆள் உண்டு கலி உலகத்துல. என்னுடைய வினைகளை, என்னுடைய துன்பத்தை, ஒரு துன்பமும் ஒன்னொன்னு போனாதாங்க நடக்கும். ஜவுளி கடைக்கு போனா ஜவுளி வாங்கலாம், நகை கடைக்கு போனா நகை வாங்கலாம், காய்கறி கடைக்கு போனா காய்கறி வாங்கலாம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா எல்லாமே வாங்கலாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒருத்தர் வந்துட்டார், அவர் தான் முருகப்பெருமான். எல்லா தலங்கள்லையும் ஒன்னொன்னு தரார். நான் உதாரணத்துக்கு 6 படை வீடு மட்டும் நான் சொல்றேன். முருகன் எல்லா கோவிலையும் சொன்னோம்னா 19வது பக்தி திருவிழா கடந்து 190வது பக்தி திருவிழா கடந்து நம்ம ஆயுசு இருக்கிற வரைக்கும் சொல்லலாம். நம்மளுக்கு அவ்வளவுதான் ஆயுசு. அதுக்கப்புறம் முருகன் பெருமை எங்க சொல்றதுக்கு முடியும்? அவர் பெருமை நீண்டுகிட்டே போகுது. ரொம்ப அழகா ஒரு 6 படை வீடு. முதல்ல திருப்பரங்குன்றம். இந்த தென்பரம் குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு தெரியுமா?
அங்க முருகன் மனக்கோலத்தில் இருக்கிறார். சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றவங்க எல்லாம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை வணங்கலாம். 2, நக்கீரர் அருள் பெற்ற அற்புதமான அந்த திருத்தலம், மிக உயர்ந்த திருத்தலம், திருமுருகாற்றுப்படை என்கின்ற அற்புதமான நூல் கிடைத்தது. இது எல்லாத்தையும் விட சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் இருக்கிறார். சனி பகவான் தனியா இருக்கிறார். ஒரு சில கோவில்கள்ல தான் சனி பகவான் தனி சன்னதி கொண்டு இருப்பார். நாம முருகனை வணங்கிட்டு அப்படி வந்தோம்னா சனீஸ்வர பகவான் இருப்பார். அவர் அப்படி வலது ஓரத்துல நின்று கும்பிடு. எப்பவுமே நீங்க எந்த கோவில்லையுமே சனீஸ்வர பகவானை கும்பிட்டீங்கன்னா ஒன்றும் வலது பக்கம் நில்லுங்க, இல்லைன்னா இடது பக்கம் நில்லுங்க. நேரா நிற்கக்கூடாது. சில பேர் நேரா நிற்பாங்க. அது நம்ம ஆளுங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் வேற இருக்கு. நல்ல சனி உக்கரமா இருக்கிற சனிக்கிழமை அன்னைக்கு போயிட வேண்டியது. போய் சனி பகவானுக்கு நேரா நின்றுக்கிட்டு அவருக்கு நம்ம மூஞ்சி தெரியுதோ தெரியலையோன்னு வேற ஒரு சந்தேகத்துல 2 எள்ளு விளக்க வேற வாங்கி இப்படி டார்ச் அடிச்சு காட்டுவான். நல்லா பாரு. சில பேர் சுத்தி சுத்தி காட்டுவான். நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. ஏதோ விட்டது தொட்டது அவர் எப்படி பாக்குறாரா யாருக்கு தெரியும். சனி எப்போது சுபிக்ஷமாவேவா பார்க்க போறாரு? அவர் உக்கிரமா இருக்கிறாரா? நம்ம என்ன பஞ்சாங்கத்தோடேவா கோயிலுக்கு போக முடியும்? அதனால தான் அந்த காலத்துல சொன்னாங்க, எப்பவுமே வலது பக்கம் நில்லு, இடது பக்கம் நில்லு, பிரச்சனையே கிடையாது. அதனால தான் ஒரு அம்மா சொன்னா, இந்த தொல்லைக்கு தாங்க நான் இந்த சனியனை கும்பிடுறதே இல்லை. எனக்கு எதுக்குங்க இந்த வம்பு? நான் போய் இப்படி கொஞ்சம் மாறி ஈறி நின்றுட்டோம்னா இவர் பாட்டுக்கு பார்க்கக்கூடாத நேரத்தில் பார்த்துட்டாருன்னா நம்ம தலை எழுத்தாட்டினார். அப்படிலாம் இல்லை. அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னு கேட்பாங்க. இந்த விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்கு. யோகக்காரவங்க நிறைய பேர். விபரீத ராஜயோகம் நாட்டில் நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இருக்காது. திடீர்னு பார்த்தா 4 வருஷத்துல பங்களா கட்டிடுவான். எங்க இருந்து வந்தது, யார் மூலமா வந்தது, எப்படி சம்பாதிச்சு, ஒன்றும் தெரியாது. விபரீத ராஜயோகம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அவர் பார்வை இருந்தா நடக்கும். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது, ஆனா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. 2 வேலையும் நல்லா பண்றவர் அவர். அந்த சனீஸ்வர பகவான் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடியவர். சொந்த நிலம் நமக்கு கிடைக்க அருள் தரக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிவிட்டு, சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு, உளுந்தால் செய்த உணவு பொருட்களை அங்க இருக்கிற அடியார்களுக்கு தானம் பண்ணணும். இட்லி, தோசை, உளுந்து தானம் பண்ணினா தென்பரங்குன்றத்தில் சென்று வணங்கியவர்களுக்கு சொந்த இடம், சொந்த நிலம், சொந்த வீடு, இது சம்பந்தப்பட்ட அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர். முதல் படைவேள். 2, திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் முருகன் கடலோரத்துல நிக்கிறாருங்க. எப்படி பார்த்து நிக்கிறார்? கடலை பார்த்து நிக்கிறார். அந்த துறைக்கே வதனாரம்ப துறைன்னு பேர். கடலை பார்த்து நிக்கிறார் சுவாமி. ஏன் கடலை பார்த்து நிக்கிறார் சுவாமி? நம்ம எல்லாம் ஒரு கடல்ல விழுந்திருக்கோம். பிறவி பெரும் கடல். கடல்ல விழுந்தவரை காப்பாத்துறதுக்கு யார் வருவா? கடல் ஓரத்துல நிக்கிறவர் தானங்க வரணும். அதுக்குதான் முருகன் கடலை பார்த்தே நிக்கிறார். யாரெல்லாம் விழறாங்களோ அவங்களெல்லாம் நான் காப்பாத்துறேன். அதுக்காக கடல்ல விழுந்தவங்களை காப்பாற்ற மாட்டார். பிறவி கடலில் விழுந்து அவர் திருவடியை பற்றியவரை காப்பாற்றுவார். அதனால தான் செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிறவி பிணியை போக்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த தலத்துல மட்டும் ஒரு விசேஷம் உண்டு. நீங்க அந்த தலத்துல முருகப்பெருமானை தரிசிக்க போனீங்கன்னா கீழே இறங்கி போனோம். திரும்பி வரும்போது தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ஏறி வரணும். நீங்க எந்த பக்கம் போனாலும் அப்படிதான், இப்படி போனாலும் அப்படிதான் வரணும், இந்த பக்கமா வந்தாலும் அப்படிதான் வரணும். எத்தனை கீழ் நிலையில் உள்ளவனும் என் சன்னதி வந்து சென்று விட்டானே, ஆனால் அவன் வாழ்க்கை மேல் நோக்க செய்வதே என்னுடைய வேலை என்பதை காட்டும் அமைப்பு அந்த ஆலய அமைப்பு. அந்த ஆலயத்தினுடைய ராஜ கோபுரம் வெளியிலிருந்து பார்த்தா தெரியும். ஆனா சன்னிதானத்தினுடைய மூலவர் கோபுரம் ஒரே ஒரு இடத்தை தவிர நீங்க வேற எங்க இருந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியாது. திருச்செந்தூர் ஆலயத்துல நீங்க வணங்கிட்டு பிரகார வலம் வருகின்ற போது வள்ளி சுனைக்கு போற வழி இருக்கு தெரியுமா? வள்ளி குகை. அந்த குகைக்கு போற வழியில நடந்து வர்ற போது வலது பக்கத்துல ஒரு சின்ன துவாரம் வச்சிருப்பாங்க. மடப்பள்ளி இருக்கும். அந்த மடப்பள்ளி பக்கத்துல ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக பார்த்தால் மட்டுமே மூலவருடைய கோபுரம் தெரியும். வேற எங்கே இருந்து நீங்க பார்த்தீங்கன்னாலும் மூலவருடைய கோபுரம் தெரியாது. அந்த காலத்துல எவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறாங்க பாருங்க ஆலயம். அந்த முருகப்பெருமானுக்கு பூஜா மூர்த்தின்னு பேர். பூ பூர்த்தி செய்வார், ஜா உண்டாக்குவார், மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்குவது பூஜா.
அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு பூவோட தான் இருப்பார். திருச்செந்தூர் மூலவரை பாருங்க, கையில ஒரு பூ வச்சிருப்பார். சம்ஹாரம் முடிச்சுட்டு வந்து பஞ்சலிங்கத்தை வச்சு பூஜை பண்றார். பின்னாடியே இருப்பாங்க பஞ்சலிங்கம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜுதம் என்கின்ற பஞ்சலிங்கங்களை வைத்து முருகப்பெருமான் தந்தையை கும்பிடுறார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெத்த அம்மா அப்பாவை கும்பிடணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜுதம் என்கின்ற பஞ்சலிங்கங்களை வைத்து முருகப்பெருமான் தந்தையை கும்பிடுறார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெத்த அம்மா அப்பாவை கும்பிடணும். பெத்த தாய் தந்தையை கும்பிடாதவன் எந்த கடவுளை வணங்கியும் பிரயோஜனம் கிடையாது. வீட்டுல தாய் தந்தைய பட்னி போட்டுட்டு ஊர்ல லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணுனா 5 பைசாவுக்கு கூட புண்ணியம் கிடைக்காது. அதனால்தான் சிவபெருமானை முருகப்பெருமான் வணங்கி காட்டுறார். ஓம் சிவாய நமக, ஓம் சிவலிங்காய நமக, ஓம் பவாய நமக, ஓம் பவலிங்காய நமக, ஓம் ஆத்மாய நமக, ஓம் ஆத்மலிங்காய நமக, ஓம் ஷட்வாய நமக, ஓம் ஷட்வலிங்காய நமக. இப்படி கையில பூ எடுத்தாரா தேவர்கள் சுவாமின்னர். சுவாமின்னா அது முருகன் தான். சுவாமின்னு ஒன்னு என்ன பண்ணாரு? மறுபடியும் தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ என்னவோன்னே கையில் எடுத்து அப்படி பூவை அப்படி கீழே கூட வைக்கலையாம். எவ்வளவு வேகமா கருணை காட்டுறாரு பாருங்க. எடுத்த பூவோடு அப்படி திரும்பி காட்சி கொடுத்தார். அதனாலதான் திருச்செந்தூர் மூலவர் கையில இன்னைக்கும் பூ இருக்கும். நம் வினைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மூர்த்தி, பூஜா மூர்த்தி. பிறவி பிணிகளை தீர்த்து பிறவாமை என்ற பெரும் வரத்தை நமக்கு அருளக்கூடிய அழகன் அந்த திருச்செந்தூர் முருகன். 3வது படை வீடு பழனி. பழனியிலே பாவம் முருகனே ஆண்டியா நிற்கிறாரு. நம்ம அவர்கிட்ட போய் என்ன கேட்கறது? ஒரு நண்பர் சொன்னாரு, பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நான் தான் உண்டியல்ல ஒரு 500 ரூபா போட்டு வந்தேங்க முருகனுக்கு. என்னமோ இவர் கொடுக்குற 500 ரூபாயில் முருகன் போய் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டாக வாங்கி போட்டுட்டு நிற்க போறார். அதே கோவணம்தான். பழனியில் இருக்கிற முருகன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியலையோ, உங்கள் நினைவுக்காக நான் இன்னொரு முறை சொல்றேன். பழனியில் இருக்கக்கூடிய முருகன் செல்வத்தை தரக்கூடிய முருகன். நிறைய பேர் அவர்கிட்ட காசே கேட்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க. பழனி கோவில்ல தான் ராஜ அலங்காரம் சிறப்பு. சில பேர் அது கூட சொல்லுவாங்க, அங்க முருகன் ஆண்டியா பார்த்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாதாம்மா, அங்கேயே ரூமை போட்டு தங்கி திருப்பி ராஜ அலங்காரம் எப்ப பண்றாங்களோ அது வரைக்கும் உட்கார்ந்துருந்து ராஜ அலங்காரம் பார்த்துட்டு தான் வரணும். ஏங்க ராஜ அலங்காரம் அவ்வளோ பிடிக்குமா? அதெல்லாம் இல்லைங்க, அவர் ஆண்டியா பார்த்துட்டு வந்தா அவர் நம்மளை ஆண்டியா ஆக்கிடுவாருங்க, அதனால ஒரு ராஜாவா பார்த்துட்டு தாங்க வீட்டுக்கு வரணும்னு. பழனியில 2 கோலம்ங்க, ஒன்று ஆண்டி கோலம், மற்றொன்று ராஜகோலம். சுவாமி 2 கோலத்துல இருக்கிறார். ஏன்? ஆண்டியாய் உள்ளவனை கூட இந்த சந்நிதி ராஜனை போன்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் என்பதை காட்டுவதற்கு 2 கோலம். மற்ற ஆலயங்களை விட பழனியில தான் ராஜ அலங்காரம் சிறப்பு. அங்க இருக்கிற முருகன் சாதாரண முருகன் அல்ல, நவபாஷான முருகன். செல்வங்களை தரக்கூடியவர். அந்த தலத்துக்கே பேரு திருவாவினன் குடின்னு பேரு. திரு என்ற லக்ஷ்மியும் ஆ என்ற காமதேனுவும் இனன் என்ற சூரிய பகவானும் வழிபட்டு தன்னுடைய செல்வங்களை எல்லாம் முருகனுக்கு கொடுத்து முருகன் மூலமாக செல்வத்தை தருகின்ற தலம். அப்புறம் முருகப்பெருமான் அங்க செல்வம் எப்படி தருவார் கேட்டு பாருங்க. அவர் 12 கை வச்சிருக்கிறாருங்க. வாங்க, நம்மளுக்கு தான் கை பத்தாது, நம்ம 2 தான் வச்சிருக்கிறோம். சுவாமி மலையில இருக்கக்கூடியவர் ஞானத்தை தருவார். தந்தைக்கு உபதேசித்தவர் ஞான மூர்த்தி. ஞானம் நிறைய பேர் பயப்படுற விஷயம். எப்படி வரும் தெரியாது. வருமா? அதுவே தெரியாதே. வரும், அது எப்படி முடிவு பண்ணலாம்? அப்படியே பண்ணிட்டோம் வராது அப்படின்னு நம்மள என்ன பண்ணோம்? முடிவே பண்ணிட்டோம். ஞானம் வருங்க. எப்ப வரும்னு? கல்வி உள்ளே செல்ல 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 ஞானம் வெளியே வரும். ஒரு ரொம்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் நாட்டில் படிச்சவங்களை எல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப படிச்சவங்க, அவங்க அவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, அவங்க அவ்வளோ அறிவாளி. என்ன அறிவாளி? இல்லை என்ன அறிவாளிங்கிற? காக்கா மாதிரி கூடு கட்ட முடியுமாங்க? உலகத்திலேயே கூடு கட்டுறதிலேயே ரொம்ப அழகா அற்புதமா நுணுக்கமா கூடு கட்டுறது தூக்கணாங்குருவி.
10 இன்ஜினியர் சேர்ந்தா கூட தூக்கணாங்குருவி கூடு கட்ட முடியாது. முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு பிரிச்சதே தூக்கணாங்குருவி தாங்க. தூக்கணாங்குருவி கூடு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பரவாயில்ல, இவ்வளோ பேர் பார்த்துருக்கிறீங்க. உங்க ஊர்ல ஆக மொத்தம் தூக்கணாங்குருவி கூடுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குது. நிறைய பேருக்கு தூக்கணாங்குருவி கூடுன்னா என்னன்னே தெரியாது. தூக்கணாங்குருவி அழகா கூடு கட்டும், கீழே மேலே மேலே மாடி வைக்கும். மாடி வைக்கிறதோட மத்தம் இல்லைங்க, மேல் மாடி தான் அதுக்கு பெட்ரூம். அதில் கொண்டு வந்து தான் பஞ்சு, காட்டில் இருக்கக்கூடிய இந்த மெத்துன்னு இருக்கக்கூடிய சருகு இதெல்லாம் வச்சு இலவம் பஞ்சு வச்சு தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் மேலே படுக்க வச்சிருக்கோம். அதுதான் அதுக்கு பெட்ரூம். அது எவ்வளோ அறிவா தூங்கும் தெரியுமா? கூடெல்லாம் கட்டி முடிச்ச உடனே போய் ஒரு களிமண் உருண்டை கொண்டு வந்து வைக்கும். அந்த களிமண் உருண்டையில ராத்திரி ஆன உடனே என்ன தெரியுமா பண்ணும்? காட்டில் இருக்கிற மின்மினி பூச்சி இருக்கு பாருங்க, அதை பிடிச்சு கொண்டாந்து களிமண் உருண்டையில குத்தி வச்சுக்கும். எதுக்கு? பெட்ரூம் லைட்டு. நைட் லைட் போட்டுட்டு தூங்குதுங்க. நம்ம இருட்டுக்குள்ள தூங்குறோம். இருட்டில் தூங்க கூடாது. இருட்டில் தூங்குனா பல வியாதிகள் வரும். வெளிச்சத்துல தூங்கணும். இந்த மாதிரி நல்ல இப்படி ஒரு 1000 லைட்ஸ், அப்படி ஒரு 1000 லைட்ஸ், நல்ல அப்படியே பிரகாசமா சின்ன வெளிச்சம் இந்த மூளைக்கு பட்டுக்கிட்டே இருக்கணும். அது தூங்கும் அப்படி வெளிச்சம் வச்சு. தூக்கணாங்குருவி இத்தனை அறிவா கூடு கட்டிதேன்னு யாராவது தூக்கணாங்குருவியை கும்பிடுறமா? யாராவது தூக்கணாங்குருவி புத்திசாலின்னு அதுக்கு யாராவது டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கோமா? சொல்லுங்க. கிடையாதுங்க. கரையான், கண்ணுக்கு தெரியாத கரையான் எவ்வளவு அழகா புத்து கட்டுது. அது எவ்வளவு அழகா புத்து கட்டுதேன்னு என்னைக்காவது யாராவது கரையான கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தி இருக்கிறோமா? கிடையாது. ஏன்? அதது அறிவு அதன் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வதற்கு மட்டுமே பயன்படும். ஆனால் மனிதனுடைய அறிவு அப்படி அல்ல. அறிவு உள்ளே செல்ல 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 உள்ளே இருக்கிற ஞானம் வெளியில வரும். இந்த தண்ணியை இறைக்கிறதுக்கு மோட்டர் மிஷின் வச்சிருக்கிறோம்ல, மோட்டர். இந்த மோட்டரு ஆன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அதுக்கு தண்ணி ஊத்துவோம். அது தண்ணியை இறைச்சி கொடுக்குற மிஷினு. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊத்துவோம். ஏன் தண்ணி ஊத்துறோம்? நம்ம ஊத்துனாதான் உள்ள இருந்து தண்ணியை எடுத்து வெளியே கொடுக்கும். முதல்ல அறிவு உள்ள போக 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 உள்ள இருக்கிற ஞானம் வெளிப்பட்டு வரும். அந்த ஞானத்தை தரக்கூடிய முருகன் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன். தந்தைக்கு உபதேசித்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்ற அற்புதநாதர் அந்த முருகப்பெருமான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4வது படை வீட்டு முருகன் ஞானத்தை தருவார்னா 5வது படை வீட்டில் இருக்கக்கூடிய திருத்தணி முருகன். அதுக்கு செருத்தணிகைன்னு பேரு. பின்னாடி அம்மலை திருத்தணிகை மலைன்னு வந்தது. அந்த மலையில் இருக்கக்கூடிய முருகன் தர்மம் செய்தவருக்கு புண்ணியத்தை தரக்கூடிய தலம். தர்மம் பண்றதுக்குன்னே ஒரு மலை இருக்குதுன்னா அது திருத்தணி மலை தான். ஒரு மடங்கு செய்தால் கூட 1000 மடங்கு நமக்கு நன்மையை வாரி இறைக்கக்கூடிய அற்புதமான மலை. முருகனின் செரு கோபம் தணிந்து அமர்ந்த அற்புதமான மலையானபடினாலே செருத்தணிகை மலைன்னு அதுக்கு பேர். 6வது படை வீடாக முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிற அற்புதமான இடம் பழமுதிர்ச்சோலை. குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய தலம். குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா சௌக்கியமா வாழணுங்கிறதுக்காக தான் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சகிதராக அழகா சின்னதா இருப்பார். சுவாமி சின்னதா இருப்பார் முருகப்பெருமான். வயலூர்ல இருக்கிற முருகன் மாதிரியே இருப்பார். அழகா அற்புதமா இருப்பார். குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய முருகன். இந்த ஒவ்வொரு படை வீட்டிலும் இருக்கக்கூடிய முருகன். எங்களால இவ்வளோலாம் சுத்த முடியாதுங்க. இவ்வளோ தூரம்லாம் போய் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒரு ஊரா போய் முருகனை தேட முடியாது. அருணகிரிநாத சுவாமி பார்த்தார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வழி காட்டுகிறேன். முருகனை அங்க தேடி இங்க தேடி 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 அவ்வளவு சுலபமாவா கிடைப்பார்? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஞானியர்கள் தேடினாங்களாம். கற்பங்கள் பல கோடி செல்லத்தீய கடல் நடுவே ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பதமே உணவின்றி உறக்கம் இன்றி புலர்ந்து எழும் புறப்பட்டை புலனை ஓங்கி நிற்பவர் கொளித்து மறைக்கு ஒளித்து அமரர்க்கு ஒளித்து நீள் முனிவருக்கு ஒளிர்த்த சிற்பரன். அவ்வளவு சுலபமாவா வந்துருவார்? அவ்வளவு கஷ்டப்பட்டல்லவா அந்த முருகனை தேடணும். அதுக்கு சுலபமா ஒரு வழி கிடையாதா? முருகன் சுலபமா கருணை காட்ட மாட்டாரா? அருணகிரிநாதர் காட்டினார். கவலைப்படாத, ஒரே ஒரு வேலை செய். முருகப்பெருமான வெள்ளியில தேடாத, இங்க வந்துருவார்.
எங்க ஒவ்வொருவருடைய மனத்துக்கும் முருகன் வருவார்னு. முருகப்பெருமானுடைய கருணையை பெற்ற போது அருணகிரிநாத சுவாமிக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய வலிமை திருப்புகழ் பாட 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 அவருக்கு வந்தது. என்ன? யம பயம் போனது. என்ன பயம் போனாலும் நமக்கு கடைசி வரைக்கும் போகாத ஒரு பயம் இருக்குது, யம பயம். அது எப்ப வரும்னு 40 வயசுக்கு மேல வரும். அது வரைக்கும் வராது. 40-45 வயசுக்கு மேல கொஞ்சம் அப்படி தலை நரைச்சு என்ன கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வயசாகுதுன்னு தெரியுது பாருங்க. அதனால தான் இப்ப நிறைய பேர் வயசாகுதுன்னு காட்டுறதே கிடையாது. காட்டினா தானே வம்பு. காட்டாமலே விட்டுருவோம். அப்ப யமன் ஏமாந்துருவான்ல. நீங்க என்ன டை அடிச்சாலும் அவன் ஏமாற மாட்டான். அவன் கண்ணங்கரேன்னு எரும மாட்டு மேல வந்து நின்னுருவான். வா வா முடிஞ்சு போச்சு கிளம்பு. அவன்னா ஒரு பயம். அருணகிரிநாதரே பயந்தவர் தாங்க யமனை கண்டு. முருகா, இந்த யமன் வருவானே, அவனை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவாங்க, யாரும் வரமாட்டாங்க. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். யாருக்கு? முருகா என்று ஓதுவார் முன். யமனை பார்த்து பயந்தாரா? அறிவு வர 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 ஞானம் அவருக்கு அப்படியே வெளியில வருது. யமனுக்கே நேர சவால் விட்டார். இந்த பார், உனக்கு தைரியம் இருந்தா என் கை கிட்ட வந்து நில்லுனார். உனக்கு தைரியம் இருக்கா? இப்படி வாடா, இப்படி வந்து நின்னுப்பார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன். செந்தில் வேலவர்க்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச்சுடர் வடிவாளை கண்டாயடா. அந்தஹா வந்துபார் சச்சியன் கை கட்ட வேணர். பாரதியார் கூப்பிட்டாரு யமன. இன்னைக்கு தைரியம் இருந்தா எப்படி கூப்பிட்டாரு? காலா உன்னை சிறு புல்லென மதிப்பேன், என் காலருகே வாடான். இவர் கொஞ்சம் மரியாதையா கூப்பிட்டாரு. பாரதியார் இப்ப இருந்தவரா? உனக்கு எதுக்குடா மரியாதை? உனக்கு தைரியம் இருந்தா வாடா கிட்டன்னார். அவர் நீ வந்து என் கை கட்ட நின்னு பாருன்னார். அந்த பயம் எங்க போச்சு? அப்போ அவருக்கு யார் கொடுத்த தைரியம்? யார் பக்கத்தில் இருக்கிற தைரியம்னார்? முருகனை வெளியே இருந்து பார்த்த வரை உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் பயந்தார். என்னைக்கு முருகனுக்கு தன்னுடைய மனதில் விலாசம் கொடுத்து முருகனை மனதில் இருத்தினாரோ அன்றைக்கு உலகமே அவரை பார்த்து பயந்தது. எல்லாம் அவரை பார்த்து பயந்தது. அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ்ல முருகனுக்கு முகவரி எழுதினார். பேனா பேப்பர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன அட்ரஸ் சொல்ல போறாங்களே, செல்போன் நம்பர் இருந்தா சொல்லிருங்களேன். ஒருத்தர் கேட்டாருங்க, இந்த அட்ரஸ் எல்லாம் ஓல்டு ஃபேஷனு, செல்போன் நம்பரு, மெயில் ஐடி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சீக்கிரம். அவருக்கு மெயில் ஐடி இல்லைங்க, மயில் ஐடி வேணா இருக்கு. அவர் அதில் தான் வருவார், அதில் தான் போவார். அவருக்கு எதனா இருந்தா சொல்லுங்க, எழுதிக்கலாட்டினார். அருணகிரி பெருமான் அற்புதமா சொன்னாரு, விருப்பமுடன் திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம். முருகனுக்கு முகவரி திருப்புகழ் படிப்பவர்களுடைய மனம். முருகன் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா படிங்க. என்ன படிக்கணும்? திருப்புகழ் படிக்கணும். திருப்புகழ் படித்தால் முருகன் இங்க வருவார். இங்க இருக்கிற முருகனுக்கு என்ன வேணா சொல்லலாம்ல, சொல்லுங்க. எங்கேயோ இருந்து நீங்க கஷ்டப்பட்டு கூப்பிட்டு சொல்றதுக்கு பதிலா இங்கேயே முருகன் வந்து விட்டால் மனதில் இருக்கிற முருகனுக்கு நாமே ஒரு விலாசமாக அமைவோம். அப்படி அமைந்தவர்கள் தான் ஞானியர்கள். அருணகிரிநாத சுவாமியை இன்னைக்கு முருகனுக்கு முகவரியாக காட்டுகிறோம் என்று சொன்னால் முருகனை தன் மனதில் ஏற்று முகவரியானார். நாம் முகவரி இல்லாத மனிதர்களாக வாழ்வதை விட்டுவிட்டு முருகனின் முகவரி தெரிந்த மகான்களாய் மாறுவதற்குண்டான வழியை தேடினோமையானால் இந்த பக்தி திருவிழா செய்த பயன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஈரோடு மாநகரம் ஒரு அற்புதமான மாநகரம். தொழில் வர்த்தகர்கள் நிறைந்த இந்த அற்புத மாநகரத்திலே பக்தியும் நிறைந்து வழிகிறது என்பதற்கு உதாரணமாக நம்முடைய விஜய் தொலைக்காட்சியினுடைய 19வது பக்தி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்து கண்டு கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய கருணை பரிபூர்ணமாக துணை புரிய வேண்டும் என்று வேண்டி சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை குருசில் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானிதன் நனங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.